என்னோட பிறந்த நாள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம? ஆமா, ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கே. நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, நான் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேனா? நினப்புதான். உங்க அடுத்த பிறந்த நாள நான் எப்படி கொண்டாடுறேன்னு மட்டும் பாருங்க. மயிலே, நம்ம வீட்ல எல்லாம் பிறந்த நாள் எல்லாம் பெருசா கொண்டாடுற வழக்கம் கிடையாது. ஏமாமா, இம்பட்டு நாள் இல்லனா என்ன? இனிமே கொண்டாடுவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்சு வரப்போற முத பிறந்த நாள நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். வேற ப்ரோ, ஒரு நிமிஷம் வாங்க. சார், கொஞ்சம் சட்னி. இதோ வரேன் சார். மயிலே, உனக்கு வேணுமா? இல்ல, வேண்டாம் மாமா. அதுக்கப்புறமா இந்த சைடு. சார் 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 சாரி. சாரி. என்னங்க இது? சாரி சார், சாரி சார். சாரி மேம், சாரி மேம். தெரியாம கொட்டிடுச்சு. பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல. என்னது பரவாயில்லையா? ஏமாமா, சுட சுட சட்னியை மேல கொட்டிருக்காங்க, பரவாயில்லன்னு சொல்றீங்க? மயிலே, சூடுலாம் இல்ல. ஆனாலும் எப்படி கொட்டலாம்? மேம், சாரி மேம். விடு, தெரியாம தானே கொட்டினாங்க. ஏங்க, ஒரு வேலையை கொஞ்சம் கூட பார்த்து செய்ய மாட்டீங்களா? இப்படியா நல்ல சட்டை மேல சட்னியை கொட்டுவீங்க? மயிலே, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும் மாமா, பண்ணது தப்பு தானே, அதை நம்ம தட்டி கேட்க வேணாமா? ஏங்க, இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? இவங்க அப்பா. இவர் பிறந்த நாளைக்கு இவருக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. அதுக்கும் இப்படி நாசம் பண்ணிட்டீங்க. மேம், தெரியாம கொட்டிட்டேன் மேடம். கொடுங்க மேடம், வாஷ் பண்ணி கொடுத்துறேன். வாஷ் பண்ணி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் தாங்க. அது எப்படி எங்கேயோ பாத்துட்டு வந்து சட்னியை கொட்டிடுவீங்களா? மேடம், சாரி மேடம். நல்லா சாரி சொன்னீங்க. எம்பட்டு நல்ல சட்டை, அதுவும் மாமா வாங்கி கொடுத்த சட்டை. அத போய். மயிலே, விடு மயிலே. பிரதர், பரவாயில்ல, போங்க. என்ன மாமா, நீங்க ஒரு சும்மா போக சொல்றீங்க? ஏங்க, நீங்க போய் உங்க மேனேஜரை கூட்டிட்டு வாங்க. மயிலே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பிரதர், நீங்க போங்க பிரதர். பரவாயில்ல, போங்க. சாரி சார். மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என்ன மயிலே, யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? மாமா, இப்பதான் இந்த சட்டையை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து சட்னியை ஊத்திட்டாங்களே. அட உடு மயிலே, எதுக்கு டென்ஷன் ஆகுற? உட்காரு. தொடச்ச வர போகுமான்னு தெரியல. காட்டுங்க. ஷூ, இருங்க, காட்டுங்க. அட, போக மாட்டேங்குது மாமா, அப்படியே தான் இருக்கு. ஷோ, நீங்க ஏன் மாமா அந்த ஆளு போக விட்டீங்க? நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மயிலே. யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு போ. என்ன மாமா, இது மாமா உங்களுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த சட்டை. இருக்கட்டும் மயிலே, பாத்துக்கலாம். நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு போ.